காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பரணிப்புத்தூர் ஊராட்சியில் உள்ள ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் ஆண்டு விழா பள்ளி தலைமை ஆசிரியர் சாந்தாமணி தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளர்களாக குன்றத்தூர் ஒன்றிய குழு தலைவர் சரஸ்வதி மனோகரன், ஒன்றிய குழு துணைத் தலைவர் உமா மகேஸ்வரி, வந்தே மாதரம், வட்டார கல்வி அலுவலர் முருகன், ஊராட்சி மன்ற தலைவர் கௌரி தாமோதரன் ஆகியோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியினை துவக்கி வைத்தனர். துணைத் தலைவர் கலாவதி, சந்தானம், ஊராட்சி மன்ற உறுப்பினர்கள், பள்ளி மேலாண்மை குழு தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாணவர்களின் கலை நிகழ்ச்சியை ஆங்கில ஆசிரியை மணிமேகலை தொகுத்து வழங்கினார். மாணவர்களின் நாடகம், ஆடல், பாடல் உள்பட பல்வேறு போட்டிகள், கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவர்கள் தங்களின் தனித்திறமையை வெளிப்படுத்தினார்கள். பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. முடிவில் உதவி தலைமை ஆசிரியர் மாலதி நன்றி கூறினார். இந்த ஆண்டு விழாவை வெகு சிறப்பாக பள்ளி ஆசிரியர்கள் ஒருங்கிணைத்திருந்தனர். ஏராளமான பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளின் நிகழ்ச்சியினை ஆர்வத்துடன் கண்டு களித்தனர். வந்திருக்கும் அனைத்து பெற்றோர்களுக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள், அமைதியாக இருந்து இந்த நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்குமாறு அன்போடு வேண்டுகின்றோம். Good morning everyone. Honorable Chief Guests, respected headmasters, teachers, parents and my fellow friends. We are gathered here today to celebrate a significant milestone on our academic journey, our school's annual day. This day is a culmination of our hard work, dedication and teamwork. I extend a warm welcome to our Chief Guest, who has graciously accepted our invitation to join us today. Your presence honors us, and we are grateful for your support. To our headmasters, teachers, we appreciate your tireless efforts in guiding us, mentoring us, helping us grow into responsible individuals. To our parents, we thank you for your unwavering support, encouragement and love. Your presence here today means the world to us. And to my fellow friends, let us take pride in our achievement and celebration our successes. Today is a day to cherish the memories we made, the friendships we forgot, and the lessons we learned. The annual day celebration are testament to our school's commitment and excellence, creativity and community. We have an exciting lineup of performance, exhibits and events that showcase our talents and skills. So let us come together to make this day unforgettable. Let us celebrate our school spirit, our achievement and our journey together. And let the celebration begin. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருமே கடவுளுக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒரு கை தட்டுங்க ப்ளீஸ். எல்லாரும் கொஞ்சம் அமைதி காட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்குது இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு. கிளாஸ் ரூம்ல இருக்கவங்க கொஞ்சம் அமைதியா இருங்க.
எனதுயிரே புது புது கவிதைகள் தான் புது புது கவிதைகள் தான் தமிழே நாளும் நீ பாடு தமிழுக்கும் அமுதென்று பேர் அந்த தமிழ் எங்கள் தமிழ் எந்த உயிருக்கு நீ உயிருக்கு நீ சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா அது என்னாடு என்றாலும் அது நம் நாட்டு கீழாகுமா பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா சொர்க்கமே என்றாலும் அது நம்மூர போல வருமா என்று சொல்லி தாய்மொழியாம் தமிழை வணங்கி தமிழ் வளர்க தமிழ்நாடு வாழ்க என்று கூறி உங்கள் அனைவருக்கும் இந்த பள்ளியின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்லா கேட்டுங்க. ஸ்பீட் 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 பத்தல. சூப்பர் 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 போதும் போதும். பாருங்க எவ்வளவு அழகா கை தட்டினாங்க பாருங்க. அது கை தட்டுறதுக்கு சொல்றதுக்கு ஒரு அழகு வேணும். கை தட்டுங்க கை தட்டுங்கன்னா ஆறு தட்டம்ல கை தட்டுங்க கை தட்டுங்க ஜாலியா சொன்னா எல்லாரும் கை தட்டுவாங்க. கை தட்டினீங்கன்னா நீங்களா ரொம்ப அழகா இருப்பீங்க. கை தட்டினீங்கன்னா நீங்களா ரொம்ப அழகா இருப்பீங்க. அங்க ஒரு 5-6 அக்கா நான் ரொம்ப அழகா இருக்கிறேன் நான் கை தட்ட மாட்டேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஓகே, இந்த பள்ளியினுடைய மாணவர் சேர்க்கை வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. அதை எப்படிலாம் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத பெற்றோர்களாகிய நீங்கள் வந்து இந்த பள்ளியினுடைய பெருமையை எடுத்து சொல்லி நிறைய பேர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் சிபிஎஸ்சி ஸ்கூல்லையும் போய் படிக்கிறாங்க. ஸோ அதனால ஒரு யூஸும் கிடையாது. இந்த நம்ம பள்ளியில் படிச்சீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சீங்கன்னா 7.5% இடஒதுக்கீடு நமக்கு தராங்க. அதே போல் கவர்மெண்ட் வேலைக்கு வந்து 20% நமக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு வாய்ப்பு தராங்க. அதனால கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறதுனால எவ்வளோலாம் பெனிஃபிட் இருக்கிறங்கிறத நீங்கள் வந்து முறையாக தெரிஞ்சுங்க. கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தா மட்டுமே இனிமேல் வந்து அரசு ஊழியராக இருக்க முடியும். அதே போல் 7.5 இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரியில் ஈஸியாக வாங்கக்கூடியது வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் பிள்ளைகள் தான். மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் லட்சக்கணக்கில் செலவு பண்ணி நீட்டு தேர்வுக்கெல்லாம் வந்து கோச்சிங் கொடுத்து பல லட்சங்கள் செலவு பண்ணி இன்னைக்கு வந்து நீட் தேர்வு எழுத முடியும், எழுதி ஃபெயில் ஆகி கிடைக்காம பிஇ சீட்டும் காலேஜ்லேயும் போய் சீட்டு வாங்குறாங்க. நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் ஈஸியாக 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அழகாக நீட் தேர்வு எழுதுனா ஒரு குறைந்த மதிப்பெண் எடுத்தாவே ஈஸியாக கிடைச்சிடும் 7.5%. அதனால் வந்து எல்லாரும் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்க. பக்கத்தில் ஏதாவது மாணவர்கள் இருந்தால் இந்த ஸ்கூலில் சேர்க்கறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்துங்க. எஸ்எம்சி மெம்பர்ஸ் நல்லா சிறப்பாக செயல்படணும். நம்ம ஒன்றிய தலைவர் அவர்கள் கல்விக்காக மிகுந்த பாடுபட்டு கொண்டிருக்கிறார். அதாவது நம்ம ஒன்றியத்தில் எங்கே நடந்தாலும் எந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் அதை மிஸ் பண்ணுறது இல்லை. நம்ம ஸ்கூல்ஸ் ப்ரோக்ராம்னா உடனுக்குடன் வரக்கூடிய ஒரே ஒன்றிய பெருந்தலைவர் நமது சரஸ்வதி மனோகரன் மேடம் தான். நான் பெருமையாக சொல்லுவேன். அதே மாதிரி கலை திருவிழாக்கள் 3 வருஷம் கலை திருவிழா வந்து சிறப்பான முறையில் நடத்தி கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழ்நாடே பிரமிக்கும் வகையில் நம்ம சிறப்பான முறையில் படப்பைகள் நடத்தி கொடுத்துருக்காங்க 3 வருஷம். ஒரு வருஷமும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணி அவங்க ஒவ்வொரு நாளும் எங்களோட இருந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. அதே போல் வட்டார கல்வி அலுவலகத்தை வந்து 50 லட்சம் ரூபா மதிப்புள்ள வட்டார கல்வி அலுவலகம் கட்டி கொடுத்துட்ருக்காங்க. இப்போ கட்டிக்கிட்டே இருக்காங்க. அது கூடிய விரைவில் திறப்பு விழா வந்து ஒரு 3-4 மாதத்தில் திறந்துருவாங்க. மேடம் தான் இந்த வரணிபுத்தூர் ஊராட்சியில் வந்து யார் எதை கேட்டாலும் பள்ளிக்காக நாங்கள் எதையெல்லாம் விரும்பி இது வேணும் அது வேணும் அது வேணும் இது வேணும் டெய்லி கோரிக்கைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறோம். சலிக்காம நாங்கள் கொடுக்க செய்து கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள். இப்ப கூட பாத்தீங்கன்னா நமக்கு கழிப்பிடம் போதுமானதாக இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய மாவட்ட பெருந்தலைவர் அவர்களிடம் ஒரு கோரிக்கை அளித்தோம். உடனே அவருடைய நிதியில் இருந்து நமக்கு கழிப்பிடம் அது அங்கே கட்டி கொண்டிருக்கிறார்கள். இது மாதிரி நான் இது ஒரு உதாரணத்துக்காக சொன்னேன். இது போல எதை கேட்டாலும் இல்லை என்று கூறாமல் எப்படியெல்லாம் நமக்கு அதை ஏற்படுத்தி தர முடியும் என்பதை அவர்கள் அறிந்து உடனுக்குடன் நமக்கு அவற்றை ஏற்படுத்தி கொடுப்பதனாலேயே இப்பள்ளியில் மாணவர்கள் பயில்வதையும் மாணவர்கள்
அவர்களின் கலை நிகழ்ச்சிகளை கண்டுகளிக்கவும் இங்கே இந்த பெற்றோர்கள் குழுமி இருக்கிறார்கள். நம்முடைய ஒன்றிய பெருந்தலைவர் அவர்களின் வாழ்த்துரைக்கும் செய்த உதவிகள் அனைத்திற்கும் இந்த நேரத்திலே நான் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன்.